இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்யலாம். அதுக்கு நான் ரவா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீனி எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீனியை மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கலாம். சீனியை பவுட்ரு ஆக்கியாச்சு. இது கூட நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். கடாயை வச்சு நம்ம கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது நெய்யிலேயே இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் உதிரியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கலர் மாறாமல் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. நம்ம இந்த சீனி பவுடரை இதில் கொட்டிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம காசி வச்சுருக்கேன் பசும்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இப்போ லட்டு குட்டி குட்டியாக பிடிக்கலாம். நம்ம ஒரே ஒரு முந்திரி பருப்பு வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா நின்றுக்கும். இது போல் எல்லா லட்டும் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போது ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரவா லட்டு ரெடி.